வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, WWE தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது WWE வந்து அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் சொல்றது அழிவு நோக்கி WWE கண்டிப்பா போய்க்கிட்டு தான் இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து WWEல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்லருமே இப்போ நம்மளோட WWE வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மேபி எதனால அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து பணம், 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 பணம். இது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. அதாவது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது TKO நிறுவனம் வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது உனக்கு வந்து என்னதான் திறமையே இருந்தாலும் சரி, உன்னால வந்து எங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னா, மேபி யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருவோம். அது வந்து அதுக்கு வந்து யாருமே வந்து எல்லையே கிடையாது. அதாவது நீ மட்டும் தான் இருப்ப, நீ மட்டும் தான் இருப்ப அப்படின்னு கிடையாது. எங்கள பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதாவது ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரிபிள் ஹெச்சா இருக்கட்டும், வேற எவனா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னா, நாங்க வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிறது வந்து TKO நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய TKO நிறுவனம் வந்து இப்போ நம்முடைய ட்ரூத்தா இருக்கட்டும், இல்ல கர்லிட்டோவா இருக்கட்டும், இப்போ நம்முடைய ஏஜே ஸ்டைல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரியன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இன்னமும் கியூல இருக்காங்க. அதாவது WWE ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தையில இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களால எந்த ஒரு யூஸும் இல்ல. இவங்களுக்கான எந்த ஒரு ஸ்டோரி எங்களால பண்ண முடியல அப்படிங்கிற மாரி நெறைய ஒரு குழப்பத்திலயும் அதாவது ரிலீஸ் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அதனால மேபி இப்போ வந்து WWE வந்து தற்போதைய நிலைமை வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஆல்மோஸ்ட் பாதி ரெஸ்லர் வந்து ரிலீஸ் பண்றாங்கல்ல. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மேபி அவங்களுக்கு வந்து பணம் தேவை அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க அது உண்மையிலும் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் அதுதான் மெயின். அது இல்ல அப்படின்னா நீங்க வந்து WWE இருக்க தேவையில்ல. உங்களால எந்த வித யூஸும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து TKO வந்து சொல்லி நம்ம வந்து R2 எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க? அதாவது இப்போ வந்து நம்ம கர்லிட்டோவ எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க? அவங்கள வச்சு எந்த ஒரு பிளானுமே WWEக்கு போட தெரியல. அதனால தான் முட்டாள்தனமா வந்து இவங்கலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா மேபி TKO நிறுவனம் வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இவனுக்கு என்னடா பெரிய கொம்பாதி கொம்பன். அதாவது நாங்க வந்து நெனச்சோம் அப்படின்னா யார வேணுமாலும் ரிலீஸ் பண்ணிருவோம். அதாவது நாங்க வந்து ட்ரிபிள் ஹெச்சே ரிலீஸ் பண்ணுவோம்டா. அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குடா. அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குடா. அப்படிங்கிற மாரி இப்போ வந்து TKO நிறுவனம் சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து எல்லா ரெஸ்லருக்குமே வந்து நம்முடைய TKO நிறுவனம் வந்து எப்படி செக்மேட் வச்சாங்களோ, அதே மாரி இப்போ நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நம்மளுடைய TKO நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மேட்ட இப்போ வச்சிருக்காங்க. அது மேபி என்ன செக்மேட்ட வந்து நம்மளுடைய TKO நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து WWEல இருக்க மாட்டாராம். அதாவது நம்மளுடைய TKO நிறுவனம் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சையுமே மேபி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இப்போ வந்து நம்மளுடைய TKO நிறுவனம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்முடைய அதாவது WWE ஒர்க் பண்ற ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு கிரியேட்டிவிட்டி டீம் இருக்கும்ல, அதில ஒருத்தர் வந்து அதாவது ஜனதன் கோச் அப்படிங்கிற அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து அதாவது வேற எந்த ஒரு சோர்ஸ்லயுமே இருந்து சொல்லல. இந்த ஒரு விஷயத்த WWEக்குள்ள ஒர்க் பண்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ வந்து TKO வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அதாவது நம்முடைய ட்ரிபிள் ஹெச் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது 18 மாசம் மட்டுமே தான் அவரு வந்து WWEல ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில வந்து இப்போ நம்முடைய TKO நிறுவனம் இருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து TKO நிறுவனம் சொல்றாங்க. அது மேபி எதனால அப்படின்னு கேட்டா, இது வந்து இப்போ இருக்கிற WWE வந்து இது வந்து புது WWE. அதாவது பழைய WWE அப்படிங்கிறது வேற. இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புதுசான ஒரு WWE. அதனால மேபி TKO நிறுவனம் சொல்றது தான் இங்க எல்லாமே சட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி வின்ஸோட அந்த ஒரு எராவுல இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, மேபி அது வந்து நம்முடைய வின்ஸ் மேக்மேன் வந்து அந்த WWEக்கே வந்து பாஸ். அவரு தான் அந்த அதாவது WWEக்கே உரிமையாளர் அவரு. அதனால வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் வந்து சம்பளமும் அவருக்கு வந்து இப்போ வந்து இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சம்பளம் எனக்கு குடுங்கடா அப்படிங்கிற மாரி அவர் யார்ட்டயுமே கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து அவரோட WWE. அது வந்து அவரு உருவாக்குனது. அதனால அவரு தான் பாஸ். அவரு தான் எல்லாமே அதுக்கு. ஆனா இதே இப்போ வந்து நம்முடைய TKO நிறுவனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த WWE வந்து முழுக்க முழுக்க நம்முடைய TKO நிறுவனத்த சேர்ந்தது. அதுக்கு கீழ தான் நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சே வந்து இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலைக்காரன் மாரி வேலை செய்றாரு. அதனால அதாவது முதலாளி என்ன சொல்றான் அப்படிங்கிறத தான் தொழிலாளி கேட்டாகணும். இப்போ வந்து அந்த TKO நிறுவனத்துல வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளி தான். அதாவது WWEல ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த ரிசர்ச் மாரியே இவரும் வந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைக்காரன் தான். அதனால மேபி அவனையுமே நம்ம ரிலீஸ் பண்ணிறலாம். அதாவது இவன் மட்டும் எதுக்கு கொசுரு? அதாவது இவன் என்னதான் இருந்தாலும் இவன் வந்து வின்ஸ் மெக்மேனோட மருமகன் தானே இவன். இப்போ வந்து வின்ஸ் வந்து WWE வந்து நம்மள்ட்ட குடுத்தாரு. அதாவது TKO நிறுவனத்துல குடுத்தாரு. இப்போ திரும்பி வந்து வின்ஸ் வந்து என்ன கேட்குறான்னா, அதாவது என்னோட WWE வந்து எனக்கு குடுத்துருங்க. அதாவது நீங்க சொல்ற சேலரி எவ்வளோ இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே நான் குடுக்குறேன். ஆனாலும் அந்த WWE எனக்கு குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து வின்ஸ் மெக்மேன் வந்து இப்போ நம்மள்ட்ட கேட்குறான். அதே மாரி
மாதிரி இவனும் வந்து ஃப்யூச்சரில் கேட்பான். அது வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் வந்து எனக்கு ஷேர் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி அவன் திரும்பி வந்து அந்த WWE வந்து வின்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு கூட இந்த WWE வந்து நம்மக்கிட்ட இருந்து அவன் பிடுங்கறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் மேபி இவனை வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு, இவனை வந்து நம்ம இப்பயே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம், இவனோட சொத்து வேணா சுகம் வேணாம், இவனை வந்து நம்ம இப்பயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த டிகே ஓனர் வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்களாம். அதனால தான் இப்போ வந்து நம்மளுடைய டிகே ஓனர் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சையுமே மேபி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். அந்த முடிவையும் எடுத்துட்டாங்களாம். அதாவது நம்மளது டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற ஜனதன் கோச் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் தான் இப்போ வந்து டிகே ஓனர் வந்து ட்ரிபிள் ஹெச்சை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 18 மாதம் தான், அதாவது 2 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 18 மாதத்துக்குள்ளே தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து ட்ரிபிள் ஹெச் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் எந்த விதமான சத்து சுகமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து டபிள்யூடபிள்யூ அதாவது டபிள்யூ ஒர்க் பண்ண மாட்டார். டிகே ஓனர் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இருந்தார்ல அந்த ஒரு பதவிக்கு வேறு எவரையாவது வந்து நம்மளுடைய டிகே ஓனர் வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு. அதாவது நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதாவது டபிள்யூடபிள்யூ டிகே ஓனர் வந்து எல்லா ரெஸ்லரும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பொம்மால அவன் வந்து நினச்சான் அப்படின்னு கேட்டால் நான் ட்ரிபிள் ஹெச்சையே நான் ரிலீஸ் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட்டை வந்து இப்போ வந்து நம்மளுடைய டிகே ஓனர் வந்து வச்சுட்டாங்க. அதாவது அதிர்ச்சியிலே அதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சினா இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுன்னு நண்பா. அது இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் போகல. அதாவது இது வந்து தொடர்ந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும் தொடர்ந்து தான் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது எல்லா பக்கமும் தலையிட்ட டிகே ஓனர் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பாதையுமே இப்போ வந்து நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து தலையிட்டுட்டாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வந்து நம்மளோட டிகேஓ நிறுவனம் வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மேபி என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வருஷத்தில் வந்து இப்போ வந்து இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூல வந்து இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வாங்கியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதாவது டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸை விட ஒரு படி மேலே போய் நம்பர் 1 அந்த சேலரி வாங்குறது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து பிராக் லெஸ்னர் தான் அதிகமான சேலரியை வந்து வாங்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் டபிள்யூடபிள்யூல இல்லை, அவரை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ அதுக்கு அடுத்து அவரோட பிளேஸை வந்து நிரப்புற விதமாக நம்பர் 1 இடத்துல வந்து டபிள்யூடபிள்யூல அதிகமான சேலரியை வாங்குற ஒரே ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால் அது நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னு கேட்டால் அதாவது 15 மில்லியன் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வாங்குறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு கீழே தான் எந்த ரெஸ்லராக இருந்தாலும், செத்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும், இல்லை கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், ஜான்சனாவாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அது ரோமன் ரெயின்ஸ்க்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வந்து டபிள்யூடபிள்யூ வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வாங்குற சேலரி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதாவது 5 மில்லியன் 6 மில்லியன் அதாவது 7 மில்லியன் 8 மில்லியன் இந்த ஒரு 10 மில்லியனுக்குள்ளேயே தான் இவங்க எல்லாம் சேலரி வாங்குறாங்க. ஆனாலும் இவங்களை தாண்டி போய் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 15 மில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரியாக டபிள்யூடபிள்யூல வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து இப்போ வந்து டிகே நிறுவனம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராச்சே, இவருக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து 15 மில்லியன் வந்து எதுக்கு சேலரி தரணும், இவருக்கு வந்து இந்த 15 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அதனால மேபி இவருக்கு வந்து அந்த 15 மில்லியன் நம்ம தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிகே நிறுவனம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பக்கம் இது இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அதாவது எனக்கு வந்து இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்ல 15 மில்லியன் வந்து எனக்கு வந்து இந்த சேலரி வந்து மேபி எனக்கு வேணாம், எனக்கு வந்து இதை விட அதிகமான சேலரி வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூட்டே கேட்டிருக்காரு. அதாவது எவ்வளோ சேலரியை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டால் இப்போ அவர் வாங்குற சேலரி என்ன அப்படின்னு கேட்டால் 15 மில்லியன். இதை விட வந்து 20லேருந்து 25 மில்லியன் வந்து எனக்கு வந்து சேலரியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது 15 மில்லியன் வாங்குறாரு, இதை விட கூடுதலாக வந்து 25 மில்லியன் இல்லாட்டி 20 மில்லியன் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் இப்போ கேட்டது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 15 மில்லியன் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூல வாங்கிட்டு இருக்காருல்ல, அது வந்து இந்தியன் மதிப்புக்கு வந்து சுமார் 125 கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு சேலரியாக வந்து டபிள்யூடபிள்யூல வாங்கிட்டு இருக்காரு. அந்த 125 கோடி வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு பத்தாது அப்படிங்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ கிட்ட வந்து அதாவது நான் வந்து திரும்பி
டபிள்யூடபிள்யூக்கு வந்து நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு வந்து 15 மில்லியன் தந்தீங்கல்ல, அதாவது அவங்க அமெரிக்கால வந்து 15 மில்லியன், நம்ம இந்தியன்ல வந்து 125 கோடி. அது வந்து எனக்கு பத்தாது. அத விட கூடுதலா 20 மில்லியன் அப்படி இல்லாட்டி 25 மில்லியன் வந்து நீங்க எனக்கு தாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து டபிள்யூடபிள்யூட்ட வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்டிருக்காரு. அப்ப 20 மில்லியன் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் மதிப்புல வந்து 171 கோடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய டிகோ நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்கறது அதாவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் கிடையாது. அதாவது அவரு வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தானே. அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு தொகைய வந்து குடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸ் கீழ இருக்காங்கல்ல, அதாவது செத் ரோலின்ஸா இருக்கட்டும், இல்ல ஜான்சனா, கோடி ரோட்ஸ், ட்ரூ மெக்கின்னர் இருக்காங்கல்ல, அவங்களோட 2 மடங்கு சேலரிய தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு சேலரியா வாங்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க வந்து இப்போ 6 மில்லியன் வாங்குறாங்கன்னா, 6 மில்லியன் டூ 6 மில்லியன் சேர்த்தா 12 மில்லியன். அந்த 12 மில்லியன தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1 மில்லியனா வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க 2 மடங்கு வாங்குறத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1 மடங்கா வாங்கிட்டு இருக்காரு சேலரியா. அதுவும் பத்தாது அப்படிங்கிறக்காக இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அந்த அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்ட அந்த ஒரு இத வந்து நம்ம செய்யலாமா? அதாவது 15 மில்லியன் குடுத்துருக்குறோம். அந்த குடுத்தது வந்து பத்தாது அப்படிங்கிறக்காக 20 மில்லியன் இல்ல 25 மில்லியன் வந்து டபிள்யூடபிள்யூ கிட்ட கேட்குறாரு. இது வந்து நம்ம குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி டபிள்யூடபிள்யூ டிஸ்கஸ் பண்றாங்களாம். அதுல வந்து டிகோ நிறுவனம் வந்து எங்களால தர முடியாது அப்படிங்கன்னு சொல்ல முடியல. நாங்க தர்றோம்னு சொல்ல முடியல அப்படிங்கிற மாரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து இப்போ வந்து டிகோ நிறுவனம் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மேபி எதனால அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் 1 பொசிஷன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர். அவரு இல்ல அப்படின்னாவே டபிள்யூடபிள்யூக்கு வந்து ஒரு இழப்பா அப்படின்னு கேட்டா, இழப்பு அப்படிங்கிறத விட ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த உண்டாக்கும். ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ இருக்கிறாரு அப்படின்னா, அதனால தான் டபிள்யூடபிள்யூவே இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஒரு அர்த்தமே. ஏன்னா இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் இல்ல, ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, டிகோ நிறுவனம் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருமே வந்து டபிள்யூடபிள்யூ பார்க்க மாட்டாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லோவாயிரும். ரொம்ப ரொம்ப அடி வாங்கிரும். அதனால மேபி இப்போ வந்து நம்முடைய டிகோ நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இப்போ ரோமன் ரெயின்ஸ் கேட்கிற அந்த ஒரு சேலரிய வந்து டிகோ நிறுவனம் வந்து தந்தே ஆகணும். அப்படி ஒரு வேள இல்ல எங்களுக்கு வந்து நீங்க கேட்குற மாரி ரோமன் எங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரிலாம் வந்து எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிகோ நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வந்து ஒரு இழப்பு அப்படிங்கிறத விட, வேற ரெஸ்லிங் கம்பெனிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ விட்டு போயிட்டார் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ஏஇடபிள்யூலாம் இருக்காங்க. ஏஇடபிள்யூலாம் வந்து நீங்க கேட்குற அந்த சேலரிய வந்து அதை விட டபுளா கூட நாங்க தரோம் அப்படிங்கிற மாரி ஏஇடபிள்யூ வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ. டபிள்யூடபிள்யூ என்ன உங்களுக்கு சேலரி தராங்க, அதாவது நீங்க வந்து 20 மில்லியன் நீங்க வந்து கேட்டீங்க. அத வந்து டபிள்யூடபிள்யூ தரல. நாங்க வந்து உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 300 மில்லியன் கூட நாங்க தர்றோம். அதாவது 30 மில்லியன் கூட நாங்க வந்து உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிற மாரி ஏஇடபிள்யூ வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பவர் அப்படிங்கிறத விட ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மவுஸ் அப்படிங்கிறது அதிகம். அதனால மேபி இப்போ இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ் கேட்டார்ல அந்த 20 அப்படி இல்லாட்டி 25 மில்லியன் கேட்டார்ல, அத வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து கொடுத்தே ஆகணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மேட்டா வந்து இப்போ வந்து இருக்குது. அது இல்லாம இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ குழம்பி போயிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்குற அந்த ஒரு இத வந்து நம்ம தரலாமா? தர வேணாமா? அப்படி ஒருவேள நம்ம வந்து தராம விட்டுட்டோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இல்ல வேற ரெஸ்லிங் கம்பெனிக்கு எதுவும் போயிருவாரோ, இல்ல ஹாலிவுட்டுக்கு போயிருவாரோ அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அது இல்லாம இல்ல எங்கேயுமே வேணாம். அதாவது நான் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து போயிட்டேன் அப்படின்னா, நான் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போகல அப்படின்னு முடிவு எடுத்துட்டு திடீர்னு ஹாலிவுட்டுக்கு போயிட்டாருனாலும், அதுவும் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கும். அதனால மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து நிறைவேத்தியே ஆகணும். அதுதான் வந்து டபிள்யூடபிள்யூக்கு நல்லது. அது இல்லாம டிகோ நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்டிருக்காருல்ல, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிச வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ இல்ல டிகோ நிறுவனங்க தருவாங்களா? தரமாட்டாங்களா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ வந்து ஒரு தாட்டி வந்து டபிள்யூடபிள்யூ இழந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் இழப்பு இல்ல. ஆல்மோஸ்ட் ரெஸ்லிங் வேர்ல்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இத பத்தி உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க.